எம்கே ஆர்கானிக் சேனல் பார்க்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வணக்கங்க. இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களுங்க. இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சு பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை லட்டு. நான் ஏற்கனவே முருங்கைக்கீரை லட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் சேர்க்காத பல இன்க்ரீடியன்ட்ஸு இதில் சேர்த்துருக்கேங்க. அது ஒரு விதமாக இருக்கும், இது ஒரு விதமாக இருக்கும். இதை பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். முருங்கைக்கீரை பறித்து சுத்தப்படுத்தி தண்ணியில் போட்டு கழுவி நல்லெண்ணெயில் காய வச்சு நல்லா மொறுன்னு காய வச்சு கலர் மாறாமல் எடுத்து வச்சுருக்குறேங்க. அடுத்தது நெய், அடுத்து எள், பச்சைப்பயிறு, வெல்லம், வெள்ளரி விதை, பாதாம் பருப்பு, கருப்பு உளுந்து, கருப்பு கவனி அரிசி, ஆலிவ் விதை, சன்ஃப்ளவர் சீடு, சியா விதைங்க. மொத்தம் 11 பொருள் எடுத்து வச்சுருக்கோம். சரி, இதில் முந்திரி பருப்பும் ஏலக்காயும் எடுத்து வைக்க மறந்துட்டேன். நீங்கள் முந்திரி 100 ஏலக்காவும் எடுத்துக்கலாங்க. நிலக்கடலை எடுத்து வைக்க முட்டுட்டேன். இப்போ நிலக்கடலையும் எடுத்தாச்சுங்க. நிலக்கடலை, முந்திரி, ஏலக்காய் எல்லாம் எடுத்துட்டோம். இப்போ ஒன்றா வறுத்துக்கலாங்க. இப்போ கருப்பு கவுனி அரிசியை வறுக்கிறோம். அடுத்து கருப்பு உளுந்து வறுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம பச்சைப்பயிறு எடுத்து போட்டுக்கலாங்க. அடுத்து பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. பாதாம் பருப்பு, ஏலக்காய் ரெண்டும் ஒன்றா சேர்த்து. அடுத்து நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம வெள்ளரி விதையை சேர்த்துக்கலாங்க. அதுலேயே சன்ஃப்ளவர் சீடு அதையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஆளி விதை அதையும் சேர்த்துக்கலாம். மூணையும் ஒன்றா நல்லா வறுத்துக்கலாங்க. அடுத்து எள்ளு வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரையை வறுத்துக்கலாங்க. நெய் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையை நெய்யில் வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா முருங்கைக்கீரை தீஞ்சு போயிடும். முருங்கைக்கீரை கலர் மாறாமல் வறுத்து எடுக்கணுங்க.
மறுபடியும் இருக்கிறத 2வது தடவை நெய் விட்டு மீதி இருக்கிற தலையும் வறுத்துக்கலாங்க. வறுக்கும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வறுக்கணும். இலை வந்து நிறம் மாறாமல் வறுத்து எடுக்கணுங்க. இப்போ எல்லா பொருளுமே வறுத்து எடுத்தாச்சுங்க. எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒன்று ஒன்றா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த பொருளெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி அதுலேயே வெல்லமும் சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்குறோங்க. இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் இப்போ நம்ம பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் உதிரியாக அப்படி உதுத்துது அப்படின்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. இதில் நெய் சேர்த்து நம்ம பிடிச்சிக்கலாம். நெய் சேர்த்துக்கிறோங்க. இந்த நெய் சேர்த்து பெசரிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பெசரிட்டு காட்டுறேன். இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேங்க. முருங்கைக்கீரை லட்டு முழுமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த முருங்கைக்கீரை லட்டு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எலும்புகளுக்கு வந்து ரொம்ப வலு பெறுங்க. நம்ம இதில் வந்து கருப்பு உளுந்து, எள்ளு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால, அதாவது பாதாம் பருப்பு, சியா சீடு, ஆளி விதை இதெல்லாமே நம்ம போட்டிருக்குறோங்க. ஒமேகா 3 அதில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்து எலும்புக்கும் நரம்புக்கும் நல்ல வலுவை கொடுக்கக்கூடியது. 2வது முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அது இல்லாத விட்டமின்ஸ் எல்லா விட்டமின்ஸும் முருங்கைக்கீரையில் இருக்குது. முருங்கைக்கீரையில் இல்லாத சத்துக்களே இல்லைங்க. அதனால் அது அனைத்து சத்துக்களும் அதில் இருக்கிறதுனால நமக்கு உடலுக்கு வந்து அது ரொம்ப நன்மையை கொடுக்குது. கண் பார்வை தெளிவு பெறும், முடி உதிர்வு தடுக்கும், நரம்பு பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம். எலும்பு வலியால் கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, இப்போ வயதானவங்களுக்கெல்லாம் வந்து அந்த எலும்பு தேய்மானத்தினாலேயும் நரம்பு பிரச்சனைனாலேயும் கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி இதெல்லாம் இருக்கும். அவங்க இந்த உருண்டை இந்த லட்டை வந்து டெய்லியும் 1ஓ 2ஓ எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த வலியிலிருந்து அவங்க வந்து ரிலீவ் ஆகலாங்க. வலி இல்லாமல் அவங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்களுக்கு இந்த உருண்டை வந்து ரொம்ப நல்லது. தாய்ப்பால் செக்ரேஷன் நல்லா இருக்குங்க. குழந்தைக்கு வந்து பால் இல்லைங்காமல் இருக்கும். இந்த பால் உண்ணும் குழந்தைகளுக்கு வயதிலேயே அந்த 5 மாதம் 6 மாத குழந்தையிலேருந்தே அந்த குழந்தைங்களுக்கு வந்து உடல் வந்து நல்ல வலிமை பெறும். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எலும்பெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். குழந்தைங்க வந்து நல்ல ஆரோக்கியமான முறையில் வளருவாங்க. அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உருவாகும். அதனால் பாலூட்டும் தாய்மார்கள் இதை வந்து அவசியம் உணவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் உடலுக்கு நல்லது, உங்கள் குழந்தைங்களுக்கு அதை விட நல்லதுங்க. அதனால் இதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மாதவிடாய் காலங்களில் சிறு குழந்தைகளுக்கு இப்போது 12 வயசு 11 வயசுலேயே மெச்சூரிட்டி ஆயிடுறாங்க. அது மாதிரி குழந்தைங்களுக்கு இடுப்பு வலி அதிகமாக இருக்கும், வயிற்று வலி இருக்கும். அந்த மாதவிடாய் காலங்களில் அந்த வலி வராமல் இருக்கிறதுக்கு தினசரி உணவில் இதை ஒரு லட்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த வலியே அவங்களுக்கு இருக்காது. கர்ப்பப்பை வலுப்பெறும். அவங்களுக்கு குழந்தையின்மைங்கிற பிரச்சனையே இல்லாமல் அவங்க வந்து ஆரோக்கியமாக அவங்க உடல் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். நல்ல முறையில் குழந்தை பெற்றெடுப்பாங்க திருமணத்துக்கு பிறகு. அதனால் இதை வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தோடவும் மன நிம்மதியாகவும் இருக்கலாங்க. தேங்க்யூ. இந்த முருங்கைக்கீரை லட்டு வேணுங்கிறவங்க நான் வந்து என்னுடைய நம்பரை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து இதை சேல் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் நீங்கள் தேவைப்படுறவங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ்.